வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான திரு சுப்ரா அவர்கள் இன்று உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க போகிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சிவகுமார். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப வாங்க நம்ம சுப்ராவிடம் நீங்க அமிச்ச கேள்விகளை அவர்கிட்ட கேட்போம். ஸோ முதல் கேள்வி தீர்த்தபதி பினாங்ல இருந்து கேட்கிறார் சார். மலேசியால இருக்கிற பினாங். How should I prepare an annual budget that helps me manage my monthly expenses, plan for irregular yearly expenses and stay within my income throughout the year? சார், நேயர்களுக்காக நான் தமிழ்லயும் சொல்றேன். அவர் பினாங்ல இருந்து தீர்த்தபதி கேட்கிறாரு. அவர் எப்படி ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டை மாசம் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ற மாதிரியும், அதே சமயத்துல அந்த வருஷத்துல நடக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ற மாதிரியும் எப்படி ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய வருமானத்துக்குள்ள அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் சார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, எனக்கு பிடித்த கேள்வி. இதற்குண்டான பதில நான் கடந்த 26 வருடங்களாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன் சார், அது ஒரு வெற்றி ஃபார்முலா. ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி நான் ஒரு 2000 ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம அப்போ சேலரி கிளாஸ்ல இருக்கும்போது பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதம் இந்த செலவு வரும், எனக்கு இந்த அடுத்த மாதம் இந்த செலவு வருது, எனக்கு பணமே இல்லைடா, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, அந்த பையன் என்ன சொன்னா, நான் அந்த அந்த என்னுடைய நண்பர் ஒரு 5 வருடங்களாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கான். அதான் நமக்கு தெரியும். அதாவது அது குறிப்பாக மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் சம்பளம் வரும்னு தெரியும். அதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு 12 மாதங்களுக்கு 12 காலமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு வருவாய், முதல்ல சம்பளம் வருது, அடுத்தது ஏதாவது வட்டி வருமானம் வருதா, இல்லைன்னா வீட்டு வாடகை, ஏதாவது சில பேருக்கு வீடுகள் இருக்கு வச்சுக்கோங்க, வீட்டு வாடகை ஏதாவது வருதா, அது மாதிரி வருமானத்தை முதல்ல ஒரு 4-5 லைன் ஐட்டமாக போட்டு கூட்டி வச்சுக்கோங்க. எனக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வருது, வேற எவ்வளோ வயலான வரலாம், 1 லட்சம் வருது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செலவு கண்டிப்பாக ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டும். இது நம்ம சொல்லலாம், எனக்கு தெரியாது அடுத்த மாதம் எவ்வளோ செலவாக போகுது, மளிகை சாமான் எவ்வளோ செலவாக போகுது, அதெல்லாம் சாக்கு போக்கு. குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு தம் ரூல் தான், கால்குலேஷன் போட்டுக்கோங்க. மளிகை சாமானுக்கு எனக்கு மாதம் 10,000 ரூபாய் செலவாகுதுங்க. அது 12,000 ஆகட்டும் 8,000 ஆகட்டும், ஒன்று +-5-10% போகலாம், அதை பற்றி இது இல்லை. ஒரு 10,000 ரூபாய் மளிகை சாமானுக்கு ஒதுக்கிக்கோங்க. பள்ளி படிப்புக்கு 5,000 ரூபாய் ஒதுக்கிக்கோங்க. 5,000 ரூபாய்னா மாதம் நம்ம ஃபீஸ் கட்ட போகிறது இல்லை. ஆனால் செமஸ்டர் வைஸ் ஃபீஸ் கட்டும்போது இந்த மாதம் நீங்கள் 5,000 ரூபாய் சேமித்து வச்சுடுங்க, டக்குன்னு ஒரு ஆர்டியில் எடுத்து வச்சு போட்டுடுங்க. அதுக்கு அடுத்த மாதம் 5,000, இப்படி பண்ணும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் 30,000 ரூபாய் இருக்கும். அந்த 30,000 ரூபாய் செமஸ்டர் அவங்க செலான் ரைஸ் பண்ணும்போது பே பண்ண முடியும். அது 5,000 மார்க்லாம், 8,000 மார்க்லாம், 10,000 மார்க்லாம், டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கூல் ஆர் காலேஜ் நீட்ஸ். ஸோ அது போட்டு வச்சுக்கோங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, கூட வயது அண்ணா தம்பி யாராவது இருப்பாங்க, வயதானவர்கள்லாம். எவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா இது கிரிட்டிக்கல். ஏன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் நீங்கள் மளிகை சாமான் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஒரு நாள் பட்டினியாக விரதமாக கூட இருக்கலாம். சில பேரால் மாத்திரைகள் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உண்டான செலவை எழுதிக்கோங்க. அது மாதிரி போக்குவரத்து, ஓகே, ஊருக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது, இல்லை ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க, அதுக்குண்டான போக்குவரத்து செலவுகள் அதையும் எழுதிக்கோங்க. என்னென்ன லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை சார், இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்குல்ல, ஜிபே கையில் இருக்கு. இது அந்த பணங்கள் ஜிபே மூலமாகவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் போகுது. கடந்த ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்தோட எக்ஸல் பேங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அதில் ஒர்க் பண்ணுங்க. பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸ் குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 அல்லது 15 லைன் ஐட்டம் கிடச்சிடும், ஹெட்டிங் கிடச்சிடும். அதை அழகாக எக்ஸ்பென்சஸ் சைடில் போட்டுட்டு, நீங்கள் குறிப்பாக கேள்வி கேட்டீங்க, இர்ரெகுலராக எனக்கு எக்ஸ்பென்சஸ் நடக்குது எப்படின்னு பண்ண முடியலன்னா, அதுக்கு தான் நம்ம கண்டிஜென்சிஸ், அவசர கால தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட பணம், ஒரு 2,000மோ 4,000மோ ஒதுக்கி வச்சிருங்க. கண்டிஜென்சிஸ் நம்ம போட்டு வச்சுப்போம் தனியாக பட்ஜெட்டில் போடும்போது. ஸோ அது நீங்கள் போட்டு வச்சுட்டதுக்கு அப்புறம் எல்லா லைன் ஐட்டம் வந்ததுக்கப்புறம், சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம். நீங்கள் ஆனுவல் வெக்கேஷன் போவீங்க. ஸோ அந்த மாதம் மேலே போகிறீங்களோ ஏப்ரலில் போகிறீங்களோ அந்த மாதத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ண வச்சுக்கோங்க, ஒதுக்கி வச்சுக்கோங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ், அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது,
அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு அண்ணன் பொண்ணுக்கோ தம்பி பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறோம், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸை அந்த மாசத்துல நீங்க பட்ஜெட்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியில வரவு எவ்வளவோ செலவு எவ்வளோன்னு தெரியும். துண்டு விழுதா இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கான்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதம் துண்டு விழுதோ அதற்கு முந்தைய மாதம் ஏதாவது ஒரு தேவையில்லா செலவுகள் வருதுன்னா அதை தடுத்து அந்த பட்ஜெட்ல துண்டு விழுறதை வந்து சமாளிக்கலாம். ஸோ நீங்க முதல்ல இந்த எக்ஸல் ஃபைலை வந்து ஒரு 12 காலம் போடுங்க. மாசம் ஆக ஆக அந்த முதல் மாசத்தை கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த மாசம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி டைம் உங்க கையில 12 மாசம் என்னோட லேப்டாப்ல 12 மாசத்துக்கு உண்டான அடுத்த 12 மாசத்துக்கு உண்டான வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஓகே, இதுல வந்து ஒரு சில தவறுகள் நடக்கலாம், எதிர்பாராத செலவுகள் வரலாம், எதிர்பாராத வருமானம் வரலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து இது ஒரு நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி கிடைச்சிடும். ஒரு நீங்க பிஃபோர் நீங்க வந்து ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாதை தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. திடீர்னு பாதையில வந்து ஸ்லோவா போகலாம், ஃபாஸ்டா போகலாம், பிரேக் அடிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பயணம் தடைபடாது. ஸோ ஆன்சர் டு த நம்ம நேயர்கள் கொஸ்டினுக்கு வந்து நீங்க எக்ஸல் ஃபைல்ல போடுங்க. இல்லை எக்ஸல் எனக்கு தெரியாதுங்கன்னா நோட் பேட்ல எழுதிடுங்க. ஒரு 40 பக்கம் நோட்டுலாம் இருக்கு சொல்றாங்களா, அந்த காலத்து பெரியவங்கலாம் எழுதுவாங்களே, அதை வாங்கிக்கோங்க. வெள்ளை பேப்பர்ல 12 காலத்தை வந்து அந்த ஸ்கேலால கோடு போடுங்க, போட்டு கையில எழுதுங்க. எழுதி ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் என்ன செலவுகள் பண்ணோன்றது நீங்க வந்து இது பண்ணும்போது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஒரு செலவை செய்யறதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா வேண்டாமா, இது நமக்கு தேவையா இல்லையான்றத வந்து மனசு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அதற்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சுமூகமா போக ஆரம்பிக்கும். நன்றி சார். ஸோ அடுத்த கேள்வி கோபி அப்படிங்கிறவர் நிலக்கோட்டை திண்டுக்கல்ல இருந்து கேட்கிறாரு. I earn small salary, I think less than the tax limit. So I don't file the income tax. Some friends tell that I also must file. Need to file or no? Please tell me, sir. நான் தமிழாக்கம் பண்றேன். அவர் வந்து கொஞ்சம் தான் வந்து வருமானம் வருதா, அவர் அரசு விதிச்சிருக்கிற அந்த லிமிட்டுக்கு கீழே இருக்கு போல் இருக்கு. அதனால அவர் வந்து வருமான வரி தாக்கல் செய்யறது இல்ல. சில பேர் சொல்றாங்களா, அப்படி இருந்தா கூட நீங்க தாக்கம் செய்யணும் அப்படிங்கிறாரு. சோ இத வந்து அவர் வந்து வருமானத்துக்கு கீழே இருந்தாலும் அவர் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது இன்கம் டாக்ஸ் சட்டத்தின்படி ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், அதுல வந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ, 2 லட்சம் தாண்டி யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க வந்து இன்கம் டாக்ஸ் படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்து சப்மிட் பண்ண வேண்டும். டாக்ஸ் இருக்கா இல்லையா அது 2வது பட்சம். அது மாதிரி நியூ டாக்ஸ் ரிஜிம்ல பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும், அதாவது 60லேருந்து 80 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து இருக்கோ நியூ டாக்ஸ் ரிஜிம்ல, அவங்க வந்து அதை தாண்டி போகும்போது இன்கம் டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் என்ற ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், 3 lakhs அப் டு 60 to 80, 5 lakh வந்து அபோவ் 80 நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்ததுன்னா வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வளோதான். அது தாண்டி இதெல்லாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அது தாண்டி பார்த்தீங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஓவர்சீஸ் டிராவல் போயிருக்கீங்க, வெளிநாடுகளுக்கு டிராவல் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும். அது மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட்ஸ் வந்து இருக்கு, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல கிரெடிட் இருக்கு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் இது பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி பில் 1 லட்ச ரூபாய்க்கு மேல வருஷத்துக்கு நான் கட்டுறேன் அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் பதிவு பண்ணணும். ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த செலவுகளுக்கு வந்து 2 சோர்ஸ் இருக்கும். செலவுகளை மீட் பண்றதுக்கு 2 சோர்ஸ். ஒன்று கடன் வாங்கலாம், இல்லைன்னா வருமானம் வரணும். ஓகே, ஸோ வருமானம் வந்ததுன்னா அந்த வருமானம் வந்து டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்க்கு கீழே இருக்கா மேலே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அது நீங்கள் படிவம் பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணினாங்கன்னா இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து அதை பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எனக்கு வருமானத்தை வச்சு பண்ண நான் கடனை வாங்குறேன், ரைட், கடனை எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற அந்த எபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க, இல்லை வரப்போகின்ற வருமானங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொடுப்பாங்க. ஸோ வரப்போகின்ற வருமானம்னா இப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு வேலைக்கு சேர்றீங்க, 10 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா இந்த கடனை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம்னா நாளைக்கு 10 லட்ச ரூபாயிலேருந்து எப்படி இஎம்ஐ அடைக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த இன்கம் வந்து டாக்ஸ்லேருந்து தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகவும் இந்த மாதிரி வந்து ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறாங்க. டு ஆன்சர் யுவர் பாயிண்ட், இன்கம் வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் லிமிட்டுக்கு கீழே இருந்தாலும், ஏன்னா இப்போ வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரிபேட் கொடுத்துருக்குறாங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா
லெட்ஸே ஒரு 50,000 டாக்ஸ் வருதுன்னா நீங்க அதை கட்ட வேண்டாம், ரிபேட்னு சொல்லி கழித்து விட்டு இன்கம் டாக்ஸ் பேயபிள் வந்து நில்லுன்னு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வருமான வரி கட்ட வேண்டாம். ஆனா வந்து படிவத்தை வந்து உள்ள சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ சமர்ப்பிப்பதற்கு ஈஸியா இருக்கு. இப்போ வந்து இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போனீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா சில இன்ஃபர்மேஷனை வந்து தானே வந்து சைட்லேருந்து, அதாவது நீங்க வந்து பேங்க்ல வந்து பென்ஷன் வாங்கியிருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கிறீங்க, இல்லை வந்து எஜுகேஷனல் ட்ரிப்புக்காக ஓவர்சீஸ் போகும்போது பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் சரிபார்த்து விட்டு எஸ் இது சரியான கணக்குன்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணி உங்களோட இன்கம் டேக்ஸை நீங்கள் கம்ப்யூட் பண்ணி அங்கே சமர்ப்பித்தாலே போதும். உங்களுக்கு ரீஃபண்ட் வந்தால் ரீஃபண்ட் உடனடியாக 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள ரீஃபண்ட் வந்துடுது. அதாவது எனக்கு தெரிஞ்ச நபருக்கு, அவர் வந்து ரிட்டையர்டு பென்ஷனர், அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. அவர் வந்து ஞாபகம் சொன்னா ஜூன் 12ஆம் தேதி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணார். 10,000 அவருக்கு ரீஃபண்ட் வரணும். ஃபைல் பண்ணின ஒரு நாளுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாளுக்குள்ள ஒரு 10,000 ரீஃபண்ட் வந்துடுது. 9,960 ரீஃபண்டு டான்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்ல இருந்து விழுந்துது. ஸோ அதனால வந்து நம்ம கணக்குல வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, டைரக்டா எல்லாமே இருக்குன்னா நம்ம ஒரே பண்ண வேண்டாம். நமக்கு வந்து மடியில கனம் இல்லை, ஸோ வழியில பயம் தேவையே இல்லை. அழகா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா படிவங்கள் வந்து ஈஸியா இருக்கு. நம்ம வந்து பண்ணி நம்மளோட ஸ்டாச்சுட்டரி கடமை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கடமை நமக்கு இருக்கு. அதை வந்து அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அதை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குடிமகனாக நம்மளால இருக்க முடியும். சார், இது தொடர்பா இன்னொரு கேள்வி. ஸோ ஒரு சிலர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன இப்ப கேட்டு இனிமே நம்ம பதிவு பண்ணணும், இன்கம் டாக்ஸ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இவ்வளவு வருஷம் ஒருவேளை அத ஃபைல் பண்ணாம இருந்தான்னா, அவங்க அப்படியே இப்ப இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா இந்த வருஷத்துல ஆரம்பிக்கலாம். அது ஒண்ணும் மாற்று கருத்துல. இந்த வருஷத்துக்குமே பழைய பார்த்தீங்கன்னா வருஷங்களுக்குலாம் என்ன பண்றது சார்? அப்படியே மொத்தமா ஏதாவது பண்ணணுமா? இல்ல பழைய வருஷத்துக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கீழே இருக்கு அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் லிமிட் கீழே இருக்குன்னா, நமக்கு வந்து டிலேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க இன்னைக்கு. அது வந்து ஏன்னா முன்னாடிலாம் வந்து டிலேட் ரிட்டர்ன்லாம் அனுமதிச்சிருந்தாங்க. இப்போ வந்து 31 மார்ச், இந்த வருஷத்தோட 31 மார்ச்சோட மார்ச் 2027 இருக்கு வச்சுக்கோங்களேன். போன வருஷத்து முடிந்த நிதியாண்டுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் அப்புறமா அவர்கள் கண்டுபிடித்து ஏதாவது வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வரும். ஸோ அதனால வந்து ஒரு வருஷம் தான் உங்களுக்கு காலக்கெடு இருக்கு. அதுக்கு மேலே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, இப்போ நான் வந்து இப்போ ஜூலையில் எனக்கு முடிஞ்சு போன ஒரு ரிட்டர்ன் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதாவது சேலரி வாங்குறவங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, பிஸ்னஸ் இன்கம் இல்லாமல், கேபிட்டல் கெயின்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து 31 ஜூலையோட முடிஞ்சு போச்சு எல்லாமே. குறிப்பாக பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற இல்லை அவங்களுக்கு வந்து ஆகஸ்டோட வரும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இப்போ நீங்கள் தவற விட்டுட்டேன், எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா ஒரு ₹5,000 டிலேடு ஃபைலிங்க்கு பெனால்ட்டி இருக்குது. அப்புறம் அதில் தான் டேக்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸுக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறபடி இருக்கும். கட்டி அதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்குன்னா ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது. இல்லை எனக்கு டேக்ஸ் ஆடிட் இருக்குது அப்படின்னா, அதாவது சில லிமிட்ஸ் வச்சுருக்கிறாங்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரும். சில கம்பெனிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நவம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஒவ்வொரு மாதமாக தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் உடனே அவங்க ஆடிட்டரை வந்து பார்த்து, ஆடிட்டர் கூட வேண்டாம், நீங்கள் கூகுளில் போயிட்டு சாட்ஜிபிடியில் போயிட்டு எனக்கு வந்த வருமானம் இதுக்கு நான் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணணும், என்னைக்கு எனக்கு டியூ டேட்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடும். உடனே பக்கத்தில் உள்ள ஏதாவது ஆலோசகர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே கூட ஃபைல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஈஸியாக இருக்குது இப்போதைக்கு. ஓகே சார். சார், இப்போ சேனல் சார்பா ஒரு கேள்வி கேட்குறேன் சார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நேயரோட கேள்விக்கு போவோம். சார், தங்க நகை வாங்குவது உண்மையிலேயே நல்ல முதலீடா சார்? அதாவது நம்ம எதற்காக வாங்குறோன்றது நோக்கத்தை பார்த்துக்கணும். ஒன்று, கண்டிப்பாக வந்து தங்கம் என்பது நம்ம பாரத கலாச்சாரத்தில் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து காது குத்தல ஆரம்பிச்சுலேருந்து அவர்களுக்கு வந்து உபநயனம் போடுறது, உபநயத்தோடு தங்கப்பூணல் போடுவாங்க. அது மாதிரி பெண்கள் பெரியவர்கள் ஆனார்களாம் அவங்களுக்கு வந்து நகைகள் போடுவாங்க. கல்யாணம் ஆகும்போது நகைகள் போடுவாங்க. பையன் பொண்ணுலாம் இருந்தால் மோதிரம் மாற்றிக்கிற வழக்கம்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும். தங்கம் என்பது நம்மளோட கலாச்சாரத்தில் ஒரு பின்னி பிணைந்த ஒரு பொருளாக இருக்கு வச்சுக்கோங்களேன். அதற்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டும். இல்லை என்கிட்ட கையில் அதிக பணம் இருக்கிறது, நான் முதலீடுக்காக தங்கத்தில் வாங்குறேன் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்கள் முதலீடுகளை வந்து முழுவதுமாக ஒரு கமாடிட்டியில் இல்லை ஒரு ப்ராடக்டில் போடுவது என்பது தவறாக இருக்கும். ஸோ வீட்டில் பெண் குழந்தை இருக்கு, தங்கம் வேணும், ஒரு 15 வருடங்கள் கழித்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்,
அப்போ எனக்கு ஒரு 30 பவுன் தங்கமாவது வேணும்னா ஒரு வருஷத்திற்கு ஒரு பவுனா நீங்க சேமிச்சு வரலாம். அப்ப போய் திடீர்னு போய் 30 பவுன் வாங்கும்போது பணம் நம்ம கையில இருக்காது, விலையும் உயர்ந்து இருக்கும். அதனால வருஷத்துக்கு 1 பவுன் வாங்கி கண்டிப்பாக சேமிக்கலாம். அது ஒண்ணு. முதலீடுன்றது வரும்போது அதை வந்து பிரிச்சு போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு ஒரு நிறைய முட்டைகள் இருக்கு வச்சுக்கோங்களேன், எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்ல போடாதீங்க. ஏன்னா ஒரு முட்டை வந்து அழுகிச்சு அப்படின்னா அது மற்ற முட்டைகளையும் வந்து அது நாசம் பண்ணிடும். ஸோ அதனால ப்ளீஸ் ஸ்ப்ளிட் த எக்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸ். அப்போ உங்கள்ட்ட பணம் என்கிட்ட ₹1,00,000 இருக்குன்னா ₹1,00,000 நேரடியாக தங்கத்துல போடாம ஒரு 20% தங்கத்திலையும், 20% மியூச்சுவல் ஃபண்ட்லையும், ஒரு 30% ஷேர் மார்க்கெட்லையும், ஒரு 30% நீங்க வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு உடனே தேவைப்படுகிறது. இப்போ திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்ல ஒரு எஜுகேஷனுக்கு ஃபீஸ் கட்டணும், பையனுக்கு அட்மிஷன் வந்துடுச்சு. நான் அப்போ போயிட்டு நான் தங்கத்தை வித்தோ இல்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல இல்ல ஷேரை வித்தோ வந்து பணம் அடைக்கலாம். அப்போ வந்து மேபி நஷ்டத்துக்கு போகலாம், இல்ல குறைந்த விலைக்கு போகலாம். அதனால இப்படி நம்ம வந்து ஒரு 4-5 பக்கெட்டாக ஸ்பிளிட் பண்ணி 20%, 30, 30, 20 அப்படி பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கின்ற ரிட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஆவரேஜாக ஒரு 13லேருந்து 15% ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா ஒரே ப்ராடக்ட்ல போட்டிங்கன்னா அது உயர்ந்த லாபத்தையும் கொடுக்கும், அப்படியே பாதாளத்துக்கும் போகும். அது வந்து ஒரு ப்ரூடென்ட் இன்வெஸ்டர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பிரிச்சு போட்டுக்கலாம். ஆன்சர் யுவர் பாயிண்ட். தங்கம் வாங்குறது வந்து நல்லது தான். ஆனா இன்னைக்கு நம்ம ₹13,500 கிட்ட இருக்கும்போது பயப்பட வேண்டாம். இதே தங்கம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ₹5,000 தான் இருந்தது. ரொம்ப இதுல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் 2026 முடிவதற்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹20,000 போகும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகின்னு இருக்கிறதுனால அந்த ஒரு வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகிருக்குது. ஏன்னா ₹15,000 போச்சு. அது இப்ப ₹14,200 கிட்ட வந்துடுச்சு. ஆனாலும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 அல்லது 12% ரிட்டர்ன் கோல்டு கொடுக்கும். ஆனா ஓவரால் 10 இயர் பீரியட். நம்ம வந்து உடனே அடுத்த வருஷம் எனக்கு 50% கிடைச்சிட்டு அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் 50% கிடைக்குமானா அப்படிலாம் இல்லை. ஆனா ஓவரால் 10 இயர் ஆர் 15 இயர் பீரியட் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். ஆனா கண்டிப்பாக வந்து ஒரு 10 to 12% ரிட்டர்ன் கொடுத்தது தான் வந்து கடந்த ஒரு 30 வருடங்களாக நம்ம பார்த்திருக்கோம். ஓகே சார். சார் அடுத்து கடல் பாண்டி அப்படிங்கிறவர் பிள்ளையார்பட்டியிலிருந்து கேட்கிறாரு. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற முதலீடுகளுக்கும் பிக்ஸ்ட் டெபாசிட் இவற்றுள் தொகையை முதலீடு எப்படி தேர்வு செய்வது? என்னிடம் மாத செலவு போக 5,000 முதல் 10,000 வரை மிஞ்சுகிறது. நான் பங்கு சந்தையில் நுழையலாமா? பேசிக்கா அவர் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றதா இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை சூஸ் பண்றதா அப்படிங்கிறாரு. அதே சமயத்துல அவருக்கு இருக்கிற இன்கம் சொல்லிட்டு பங்கு சந்தையில நுழையலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல கண்டிப்பா பங்கு சந்தையில நுழையலாம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். என்ன நமக்கு என்ன தேவை அப்படின்னா நேரமும் காலமும் பொறுமையும் தேவை. ஏன்னா ஏன் நேரம் காலம் தேவை அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு லெட்ஸே ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், அதாவது நுகர் பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா, கன்சியூமர் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற பொருட்களை வந்து விற்பனை செய்கின்ற ஒரு கம்பெனியில வந்து நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னா, ஒரு ₹100 கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து எப்படி பண்ணுது, நாளைக்கு வந்து அந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு, டொமஸ்டிக் மார்க்கெட் எப்படி இருக்கு, அதுல ஏதாவது பொருளாதார தடைகள் கொண்டு வராங்களா, அரசாங்கத்துல வந்து வரிகள் அந்த கம்பெனி மேல வந்து ஏதாவது நிர்ணயிக்கப்படுகிறதா, இல்ல அந்த அந்த துறை சார்ந்த பொருட்களுக்கு நியமிக்கிறாங்களா, அப்படினால அதனோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்படி வரும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, ஏன் இது நம்மளால டெய்லி பார்க்க முடிவதற்கான நேரம் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். இல்ல நமக்கு வந்து வேற வேலை இருக்கு, நம்ம டெய்லி வந்து 9 to 5 ஆஃபீஸ் போயிட்டு வேலைக்கு வரோம், அப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற போது டெய்லி நமக்கு இதற்குண்டான நேரத்தை ஒதுக்கி அந்த ஷேர் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்றதுன்றது கடினமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு ஒரு சேர் வாங்கணும் வீட்ல. இப்ப நானே வந்து கடையில போயிட்டு டிம்பரை வாங்கி, அதாவது மரத்தை வாங்கி நானே ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்து மரத்தை வச்சு நான் வந்து சேர் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனா அதையே வந்து நான் ஒரு கடையில போறேன், ஒரு ₹5,000 கொடுத்தா எனக்கு ஒரு சேர் கிடைச்சிடுச்சு அப்படின்னா, ஏன்னா சேரை மேனுஃபேக்சர் பண்றது பல்க் வால்யூம்ல பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கான். அதை அங்கேருந்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு ஷோரூம் இருக்கான். என் வேலை ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஷேரை வந்து பங்கு சந்தையில உள்ள அந்த ஷேர்களை, கம்பெனியோட ஷேர்களை வந்து ட்ராக் பண்றதுக்கு
மானிட்டர் பண்றதுக்கு அவங்க அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஷேர்கள் வந்து எந்த விலைக்கு போகும்னு பார்த்து நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு பங்குச்சந்தையில் இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்னை விட நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோரூமில் மேனுஃபேக்சர் பண்ணி அது விற்கிறதுக்கு வந்து அவங்க தகுதியான ஆட்கள் இருக்கிற மாதிரி இந்த ஷேர்களை வந்து கவனிக்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட இந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அவங்க எனக்கு பதிலாக பார்த்துப்பாங்க. அதுக்கு ஏதோ 2-3% கமிஷன் போட்டு பரவாயில்ல. என்னோட ஸ்ட்ரெஸ் என்னோட வெளில போயிடும், எனக்கு நேரம் எனக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால நான் வந்து நேரடியாக அந்த கம்பெனியோட ஷேரை மானிட்டர் பண்ண அவசியம் இல்லை. அதற்கு தகுதியுள்ள மேனேஜர்ஸ்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அது குறையும் போது வந்து நிறைய ஷேரை வாங்குறதும், மேலே ஏறும்போது அதை விற்று அதை பணமாக்கி லாபமாக்கி நம்மள்ட்ட கொடுக்கறதும் அவங்களோட வேலை. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். அதனால வந்து நமக்கு நேரம் இருந்தால் முதலீடு பண்ணலாம், இல்லை ஒரு நம்மளோட ஆத்ம திருப்திக்காக 1-2 ஷேர்ல முதலீடு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட கொடுக்கலாம். இன்னும் அதையும் தாண்டி எனக்கு வந்து பணம் வந்து ஒரு பெரிய பணம்லாம் கையில் இல்லைங்க, மாதம் 1000-2000 தான் இருக்கு, இந்த நேயர் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் தாங்க இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சொன்ன மாதிரியே நீங்க ஒரு 4-5 பக்கெட்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு 2,000 ரூபாய் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டுக்கோங்க, இல்லை பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. மீதி இருக்கிற ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வந்து ஏதாவது ஒரு கோல்டு சீட்டு சேருங்க. அதுக்கப்புறம் அந்த 3,000 ரூபாய் வந்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் 3,000 ரூபாய் உங்க கணக்குல வர வச்சு அந்த யூனிட்ஸை வாங்குவாங்க. வாங்கிட்டு வரும்போது என்னன்னா இந்த ஏற்ற இறக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆவரேஜ் அவுட் ஆகி நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எல்லா முதலீடுகளிலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு 10%, 12% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும் சேமிப்பு தான் வந்து முதல் செலவாக இருக்க வேண்டும். இதுதான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பழமொழி. நமக்கு சேமிப்பு தான் முதல் செலவாக இருக்க வேண்டும். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும், 10,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க, 100 ரூபாய் எடுத்து வைங்க, ஒரு உண்டியல்ல போட்டு வைங்க இல்லைங்களா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அவ்வளவுதான். 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு 100 ரூபாய் சேமிக்கணும்னு நம்மளோட ஹேபிட் நம்ம கையில வந்துடுச்சு அப்படின்னா நீங்க 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய் ஈஸியா போட்டு விடுவீங்க நீங்க. அதுதான் அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வரது உண்டானதான் இந்த எஸ்ஐபியோட இது அப்ஜெக்டிவ். ஓகே சார். ஸோ அடுத்த கேள்வி, பரிமளா அப்படிங்கிறவங்க கிணத்து கடவுல இருந்து கேட்குறாங்க, ஏன் ஒவ்வொரு வங்கிகளும் ஒவ்வொரு விதமாக வட்டி தருகின்றன? அரசு இதில் ஏதாவது விதி விதித்திருக்கிறதா? அதாவது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வங்கிகள் வந்து கடன் கொடுக்குறாங்க, அவங்களோட பிஸ்னஸே வந்து கடன் கொடுத்து அதன் மூலமாக வட்டியை வாங்கி அதுல வருகின்ற வட்டி வருமானத்தை வைத்துக்கொண்டு அந்த வங்கியில வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பிளஸ் அந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கும் அவங்களுக்கு, அந்த கடன் கொடுப்பதற்கு உண்டான பணம் வருது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பங்குதாரர்களோட மூலத்தொகையாக இருக்கும். கேபிட்டல் சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட கேபிட்டலாக இருக்கும். அதை தாண்டி நிறைய நிறுவனங்கள் இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய ஒரு இண்டிவிஜுவல்ஸ் டெபாசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸாக இருக்கலாம். ஸோ பணத்தை வந்து அவங்க வெளியிலேருந்து வாங்குறாங்க, கேபிட்டல்லையும் அந்த பங்குதாரர் கொடுக்குறாங்க. இதை சேர்ந்து ஒரு தொகையாக இருக்கிறது. அந்த தொகை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்குறாங்க. அந்த கடனுக்கு வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, மாதம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து ஒரு பேங்கிங் பொருளாதாரம் நடக்கும். இதுல இந்த தொகை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருளுக்கு தேவைகள் எங்க அதிகமாக இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த பொருளோட விலை ஜாஸ்தியாக போகும், ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது, மக்களுக்கு வந்து கடன் வாங்குவதற்கான தேவைகளே இல்லை அப்படின்னு ஒரு இது வருது வச்சுக்கோங்க, சுச்சுவேஷன் வருதுன்னா, அப்போ அந்த பொருளுக்கு உண்டான தேவை இல்லாத போது அந்த பொருளோட விலை, அதாவது இங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது, ஓகே, நிறைய பொருளாதார தேவைகள் இருக்கு, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நிறைய பெருகிடுச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு பணத்துக்கு நிறைய தேவைகள் வரும்போது அதை கடன் கொடுக்கின்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், வங்கிகளாக இருக்கட்டும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகும். ஏன்னா நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் கடன் எனக்கு கொடுங்க, நான் 10% வட்டி கொடுக்குறேன் அப்படின்ற போது, எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்க 12% வட்டி கொடுத்தா கூட பரவாயில்லைங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற போது, ஒரு வணிக நிறுவனமாக பார்க்கும்போது யார் அதிகமாக வட்டியை கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த வங்கி கொடுப்பாங்க. இது வந்து காமன் கிரைட்டீரியா. அதற்காக வந்து அந்த ரிஸ்க் எடுத்துலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த பணத்தை அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உறுதி அளிச்சிருக்காங்க பார்த்தீங்களா,
ஒரு இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுறோம், அதில் வந்து 6% நமக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 6%க்கு உண்டான பணத்தை வாங்கி கொண்டு அவங்க ஒரு 12% தான் வெளியில வட்டிக்கு விட்டால்தான் ஒரு 6% கையில மிஞ்சும். அந்த 6% வைத்துக்கொண்டு அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கணும். அங்க அவங்க வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்களே அந்த பில்டிங்க்கு வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலக்ட்ரானிக்கா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் மூலமா இயங்கிய நிறுவனமா இருக்கும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், அதுலேருந்து வருகின்ற வருமானத்திற்கு அவங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒன்று இருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து டெபாசிட்டை வாங்குறேன், இன்ட்ரெஸ்ட்டை நான் இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து வட்டி கொடுத்து வாங்குறேன். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் நெட் மார்ஜின் சொல்லுவாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. அந்த மார்ஜினை வைத்துக்கொண்டு அந்த வங்கிக்கு உண்டான செலவுகளை மீட்டெடுத்து மீதி இருக்கிற பணம் தான் அங்கே கேபிட்டல் போட்டிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து ஈவுத்தொகையாக டிவிடெண்டாக போகும். எஸ், இதில் வந்து ஆர்பிஐ வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் இந்த செக்டார்ஸ்க்கு நீங்கள் லோன் கொடுங்க, அதாவது ப்ரையாரிட்டி செக்டார் சொல்லுவாங்க, விவசாயத்துக்கு லோன் கொடுக்கணும், செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு லோன் கொடுக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுங்க. நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்திலிருந்து சப்சிடி கொடுக்குறோம், சப்வென்ஷன் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 1% 2% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இதில் வந்து அவங்களோட ரெகுலேஷன்ஸை கொடுப்பாங்க. ஆனால் மெயினாக என்னென்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க கடன் வாங்குறாங்களோ, எவ்வளோக்கு கொடுக்குறாங்களோ அந்த கேப்பை வைத்துக்கொண்டு தான், டிஃபரன்ஸை வைத்துக்கொண்டு தான், அதுலேருந்து வருமானத்தை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் வந்து வங்கிகளை நடத்துகிறார்கள். அதனால தான் பெரிய வங்கிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், அவங்கள்ட்டலாம் பணம் நிறைய இருக்கும். ஏன்னா அது வந்து அரசாங்கம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஸோ அரசாங்கம் அதில் ஷேர் கேபிட்டல் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அரசாங்கம் வந்து காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அதில் வந்து நிறைய மக்கள் முதலீடு செய்வார்கள். ஸோ நிறைய பணம் இருக்கும்போது என்னால் நிறைய பிஸ்னஸ் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வச்சுப்பாங்க. சில ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வந்து கிடைக்காது, ஃபண்ட்ஸ் கிடைக்காது. அதனால அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை வைத்துக்கொண்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கிடைக்கும் போது அவங்களுக்கு அதிகமாக தான் வட்டிக்கு விட முடியும். இதுதான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. வெரி குட் சார், வெரி குட் சார். சார், இப்போ சேனல் சார்பாக ஒரு கேள்வி சார். மருத்துவ காப்பீடு முக்கியமா, ஆயுள் காப்பீடு முக்கியமா? சார், ரெண்டுமே வேற வேற. மருத்துவ காப்பீடு என்பது எனக்கு ஏற்படுகின்ற நோய் வாய்கள், டிசீஸ் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், அதுலேருந்து வெளியில் வருவதற்காக ஹாஸ்பிட்டலைசேஷன், நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன், அதற்கு செலவாகுது, அந்த செலவுலேருந்து என்னை தற்காத்து கொள்வதற்காக நான் பே பண்ணுகின்ற ப்ரீமியம், அதுதான் வந்து மருத்துவ காப்பீடு. இது வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும், ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு இது மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது, காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க வருஷம் ஒரு 5 லட்ச ரூபா அந்த காரோட வேல்யூ. அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்போ பே பண்ணுறீங்க, உங்களுக்கு அது எப்போ உங்களுக்கு வந்து பயன் கொடுக்கும் அப்படின்னா, வண்டி ஏதாவது ஒரு இதில் ஆக்சிடெண்ட் வந்து ஏற்பட்டு அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த டேமேஜில் ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ள செலவை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா மருத்துவ காப்பீட்டில் எனக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இல்லை ஆக்சிடென்ட் ஏற்பட்டு எமர்ஜென்சி ஏற்பட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன், ஒரு 30,000-40,000 ரூபா செலவாயிருக்கு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணும். இது வந்து மருத்துவ காப்பீடு. ஆயுள் காப்பீடு என்பது நம்மளோட உயிருக்கு ஏதாவது ஒரு பாதகம் ஏற்பட்டது, நம்ம நெருங்கிய நண்பர்கள் வந்து அவங்க வீட்டில் ஆயுள் காப்பீடு எடுத்துருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஏதோ அசம்பாவிதமாக விபத்தில் மரணம் ஆயிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் அடுத்து வரப்போகின்ற வருஷங்களில் வந்து வருமானத்திற்காக தத்தளிக்க கூடாது என்பதற்காக லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுப்பாங்க. ஸோ 60 வயசு வரைக்கும் அதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரியான லைஃப் லாங் ப்ரீமியமும் இருக்குது, இல்லைனா வந்து என்டோமெண்ட்னு சொல்லுவாங்க. என்டோமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் 60 வயசு 80 வயசுக்கு நான் ப்ரீமியம் பே பண்ணுறேன், அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து அந்த உரியவர்களுக்கு திருப்பி வந்துடும். இல்லை லைஃப் லாங்காக வந்து ஃபுல்லாக நான் கட்டுறேன், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அப்போ மட்டுமே அந்த ப்ரீமியம் வந்து அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். ஆனால் இரண்டுமே வேற வேற. ஒன்று வந்து வாழ்க்கைக்கு உண்டான கேட்குறாங்க, என்னங்க எது முக்கியம் அப்படின்னு தான் அவங்க கேள்வி. ரெண்டுமே முக்கியம் சார், ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நோயற்ற வாழ்வு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறாங்க. எல்கேஜி குழந்தை கூட
நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் பண்ணணுமே, ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மனக்கவலையில் இருக்கிற குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அதுக்குண்டான நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு யாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இன்னைக்கு அந்த அளவுக்கு டயபெட்டிக் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அது மாதிரியான நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறதுன்றது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. அதனால் அதாவது பெருந்தொகை இல்லைனா கூட ஒரு சின்ன தொகை ஒரு 1 லட்சமோ இல்லை 5 லட்சமோ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40-50 வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுவது என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு பாலிசி எடுக்க போனீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வந்து கவரேஜ் இருக்காது. முன்னமே வந்து உங்களோட ஒரு வியாதி இருக்குதுன்னா அந்த வியாதிக்கு உண்டான கவரேஜ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால எதா இருந்தாலும் ஒரு 18-15 வயசு ஆனதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை கூட எடுத்துலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நாளாக ஆக ஆக நமக்கு வருமானம் உயரும் போது நீங்கள் அந்த ப்ரீமியத்தை ஏற்றுட்டு போகலாம். ஸோ மருத்துவ காப்பீடு என்பது கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. சில அரசாங்கம்லாம் 5 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் பண்றாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ப்ரீமியத்தை கட்டி, ஏன்னா அதெல்லாம் ஒரு இன்கம் லிமிட்டுக்கு அப்போ கீழே தான் இருக்கும். நம்ம அந்த இன்கம் லிமிட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த இது இன்கம் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ்க்கு நமக்கு செல்லுபடி ஆகாது, கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம எப்பவுமே மருத்துவ காப்பீடு பண்றதுன்றது வந்து மிகச்சிறந்த ஒரு இதாக இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் அதை மாதிரி தான். எதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு நபர் இருக்கிறாரு, குடும்பத்துல நல்லா சம்பாதிக்கிறாங்க, வருமானம் நல்லா வருது, நல்ல ஒரு ஸோ அதனால அந்த இல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் பண்றதுக்காக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ். அது போனதுக்கு அப்புறம் கூட அந்த கார்பஸ் கையில கிடைக்கும், அதை வைத்துக்கொண்டு அவர்களால் வாழ முடியும். அதுதான் மிக முக்கியமான காரணம். ஓகே சார். சார் அடுத்த கேள்வி சார், கோல்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. 2 மந்த்ஸ் முன்னாடி 2 சவரன் வாங்கினேன். நான் வாங்கினதும் ரேட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ என் கையில கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? செந்தில் முருகன் அப்படிங்கிற வாஞ்சி மணியாச்சில இருந்து கேட்கிறாரு. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண கோல்டு ரேட்டோட தொடர்புரிய கேள்வியா இருக்கு. ஆனா இவருக்கான பதில நீங்க கொடுக்கலாம். சரி, அதாவது இவர் வாங்கியிருக்கும் போது மேபி 15,000 ரூபாய் இருக்கும், இப்போ 13,000 ரூபாய் இருக்குது. அதனால வந்து நீங்க உடனே டக்குன்னு வந்து மனசோர்வு அடைய வேண்டாம். இந்த கோல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மூலமாக இயங்குகிறது தான். அதனால ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த கோல்டை வந்து ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா, இல்லை குறையும் போது கூட உங்களுக்கு கையில் பணம் இருந்ததுன்னா கூட 1 கிராமோ 2 கிராமோ வாங்கியிருக்கும் போது டோட்டலாக ஆவரேஜ் காஸ்ட் பர் கிராம் ஆஃப் கோல்டு வந்து 13,000 14,000 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 4-5 வருடங்களுக்கு அப்புறமா இந்த விலை வந்து அப்படியே உயர்ந்து கொண்டே தான் போகும். அதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரி சொல்றது. ஸோ அதனால வந்து நீங்க கையில பணம் இருக்கும்போது எஸ்ஐபி மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கோல்டுலையும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 மாசத்துக்கு ஒரு தடவையோ வாங்கி உங்கள்கிட்ட ப்ரொவைடர் உங்களோட சேவிங்ஸ் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டு அப்படின்னா வாங்கி சேமிச்சு வச்சுக்கலான்றது தான் நம்மளோட இது. சார், இன்றைய சூழலில் வீடு வாங்குவது நல்லதா, வாடகைக்கு இருப்பது நல்லதா? இது நம்ம சேனல் சார்பா நான் கேட்கிற கொஸ்டின் சார். சரி, வீடு வாங்குறது ஏன்னா இதுல 2 இருக்கு. அது எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ்ல இருந்து முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு இருக்கிறவங்களோட ஒரு முதல் கேள்வியாக இருக்கும். எப்பவுமே முதல்ல வந்து வந்தோன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 8% 10% வாடகை உயர்ந்து கொண்டே போகும். நமக்கு வந்து இப்போ 10,000 ரூபாய் வீட்டில் இருக்கோம்னா அடுத்த வருஷம் 12,000 16,000 16,000 18,000 உயர்ந்து கொண்டே போகும். சரி, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து செலவு தான். வாடகைக்கு இருக்கிற வீட்டில் அந்த பணம் திருப்பி நமக்கு வராது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டான். 12,000 ரூபாய் வீட்டு ஓனருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பேங்க்ல கொடுத்துட்டா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சப்ஜெக்ட் டு இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, எந்த பேங்க்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு வீடு எனக்கு கிடைக்கும். அந்த இஎம்ஐ இந்த அமௌண்ட்டை இஎம்ஐன்னு வச்சுக்கோங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வீடு கிடைக்குது அப்படின்னு சொன்னா வருஷம் நமக்கு என்ன ஆகும்னா அந்த இஎம்ஐ மாறாது. 20 வருஷத்துக்கு நம்ம லோன் வாங்கிட்டோம்னா அந்த 12,000 ரூபாய்ன்றது இஎம்ஐ மாறவே மாறாது. ஆனால் நமக்கு ஹெச்ஆர்ஏன்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கம்பெனியில் வேலை பார்க்கும்போது பேசிக் சேலரி ஹெச்ஆர்ஏன்னு இருக்கும். அந்த ஹெச்ஆர்ஏ உயர்ந்து கொண்டே வரும். ஸோ ஹெச்ஆர்ஏ உயர்ந்து கொண்டே வரும்போது நீங்கள் அதுலேருந்து இஎம்ஐயை பே பண்ணலாம்.
இன்னொன்னு வீடு வாடகை ஜாஸ்தி ஆகுறதுல அந்த ஏற்றத்திலே நம்ம தப்பிச்சு வந்துடலாம். 1. 2வது வந்து இது ஒரு முதலீடாக கூட இருக்கும். நாளைக்கு வந்து இப்ப நம்ம வந்து கையில நம்ம வீடு வாங்கல வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற பணத்த வந்து செலவு பண்ணிடுவோம். ஸோ இஎம்ஐ கட்டணும்ன்றது வந்து ஒரு கம்பல்ஷன் வரும்போது, அது வந்து ஒரு இன்டைரக்ட்டா ஒரு சேமிப்பாக, வீட்டின் மேல் ஒரு சேமிப்பாக இருக்கும். நாளைக்கு சரி எனக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. பொண்ணு கல்யாணத்துக்கு நின்னுட்டு இருக்காங்க. இல்ல பையனுக்கு வெளிநாட்டுக்கு போணும் அப்படின்னா, இந்த வீட்டை வந்து நம்ம கடன்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அத அடமானம் வைத்து, அதன் மூலமாக நம்மளோட அந்த பொருளாதார செலவுகளை வந்து மீட்டெடுக்க முடியும். இல்லங்க எனக்கு பணமே இல்லன்னா கூட அந்த வீட்ட வித்து, அதன் மூலமாக நம்ம வந்து ரிமோட்டா ஒரு ரூரல் வில்லேஜ்ல போயிட்டு நம்ம வந்து குடியேறிட்டு, இதன் மூலமாக வருகின்ற வட்டி வருமானம், பிளஸ் ஏதாவது பென்ஷன் வந்தா அது மூலமாக நம்ம வாழ்க்கைய வந்து மீதியுள்ள வாழ்க்கைய வந்து கடத்தி செல்ல முடியும். ஓகே இன்டைரக்ட்டாக சார். இது வந்து உங்களோட ஹவுஸ் ரென்ட் எக்ஸ்பென்சஸ்லயும் தப்பிப்பதற்கும், இது ஒரு சேவிங்கா கூட மாறுவதற்கான ஒரு டூல் தான் இந்த வீடை வாங்குவது. நன்றி சார். சார் இவ்வளவு நேரம் நீங்க எங்க நேயர்கள் கேள்விகளுக்கும், சேனல் கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே உங்களுடைய கருத்தை, இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுக்கான இன்னும் ஒரு ஆவலோட அத நாங்க படிக்க காத்துட்டு இருக்கோம். நீங்க எழுதுங்க. அப்பதான் நாங்க மேன்மேலும் இது மாரி நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு எங்களுக்கு ஊக்கமா இருக்கும். நன்றி. அது மாரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, நன்றி. வணக்கம்.